நவம்பர் 2 விண்ணில் பாய்கிறது LVM3 ராக்கெட். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். கடலோர எல்லையை கண்காணிப்பதற்காகவும் போர்க்கப்பல் மற்றும் விமானம் இடையே கம்யூனிகேஷனை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் நவம்பர் 2 ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி நிலையத்திலிருந்து CMS-03 அப்படிங்கிற செயற்கைக்கோளை LVM3 அப்படிங்கிற ராக்கெட் மூலமா நம்மளுடைய ISRO அவர்கள் செலுத்த இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் தகவல் தொடர்புக்காக 48 சேட்டலைட்டை வந்து விண்வெளிக்கு அனுப்பி இருக்காங்க. ஸோ 2013 GSAT-7 ருக்மணி அப்படிங்கிற சேட்டலைட்டை தகவல் தொடர்பு சேட்டலைட்டை அனுப்பியிருப்பாங்க. அதனுடைய ஆயுட்காலம் வந்து முடிய போகுது. அதனால தான் 1600 கோடியில் அதிநவீன CMS-03 GSAT-7R அப்படிங்கிற அந்த சேட்டலைட்டை வந்து விண்ணில் வந்து ஏவ இருக்காங்க. ஸோ இதை சுமந்து செல்லக்கூடிய அந்த ராக்கெட் LVM3 அப்படிங்கிறது இது 5வது அந்த ஏவுதல் திட்டம். ஸோ இந்த புவிவட்ட பாதையில் இதுவரைக்கும் செலுத்தப்பட்ட அந்த செயற்கைக்கோளிலே மிக அதிகமான அந்த எடை உள்ளது தான் இந்த CMS-03 அப்படிங்கிற செயற்கைக்கோள். இதில் பார்த்தீங்கன்னா மல்டி பேண்ட் டெக்னாலஜி இதில் இருக்கும் இந்த சேட்டலைட்டில். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சந்திராயன் 3 அப்படிங்கிற செயற்கைக்கோளை வந்து விண்ணில் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த சேட்டலைட்டையும் விண்ணில் சுமந்து சென்றது எந்த ராக்கெட் அப்படின்னா இந்த LVM3 டைப் ராக்கெட் தான் சுமந்து சென்றிருக்கும்.